ஓம் நம சிவாய் வாழ்க, நான் தான் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் கால் வாழ்க. புலிப்பானை பாடல்கள் விளக்கம் கொடுத்துட்டு வர்றோம். செய்யுள் பாடல் 200வது பாடல். ஏறத்தாழ 199 பாட்டு முடிச்சு இப்போ 200 பாட்டு வந்துடும். இனி 100 பாட்டு தான் இருக்குது. வெயிட், விரைவில் இந்த 100 பாட்டை முடிப்போம். ஒரு 2 மாதம் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அடுத்து இது இந்த பாடல்கள் எங்கெங்கே பொருந்தி வரும் ஆதாரப்பூர்வமாக நம்ம சொல்ல போகிறோம். இதை கவனிச்சுக்கிட்டு வாங்க. ஜோதிட மாணவர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிடத்தை தெரிந்து கொள்ள நினைப்பவர்களுக்கும் ஜோதிடம் புரியாதவர்களுக்கும் ஒரு புரியும் பாடல் தான் புலிப்பானை பாடல்கள் 300. சூரிய திசையில் ராகு புத்தி பலன் என்ன? செய்யுள் 200. டேங்கப்பா 200 பாட்டு வந்துருச்சு மலன்னு. இந்த பாடல்கள் அனைத்தும் நமது கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலையும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனல் போய் பாருங்கள். கஜமுகன் KAJAMUGAN கஜமுகன், கஜன KA வரும், நீங்கள் பார்த்துக்குங்க. இது பழனி விநாயகா ஜோதிடம் வந்துடும். ரெண்டுலையும் போய் பாருங்கள். இந்த 300 பாட்டுக்கும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இது 200வது பாடு. ஆம் என்ற ரவி திசையில் ராகு புத்தி ஆகாத மாதம் 10 நாள் மூவெட்டாகும். போம் என்ற அதன் பலனை புகழக் கேளு. பொன்னோடு பெண்ணதுவும் நாசமாகும். நாம் என்ற சத்துருவால் சண்டையுண்டாம். நலமில்லா வியாதியது பீடிப்பதாகும். தாம் என்ற மனைவியரை பிரித்து வைக்கும். தகவில்லா நாள் என்று தனித்து நில்லே. சூரிய திசை ராகு பற்றி கண்டிப்பாக கெடுபலனை தரும். ஏனென்றால் சூரியனுக்கு ராகு பகை. அப்போ பாட்டு, சூரிய திசையில் ராகு பற்றி நற்பலன் தராது. இந்த காலம் 10 மாதம் 24 நாட்களாகும். அதான் 10 நாள், மாதம் 10 நாள் மூவெட்டாகும். 24. அப்போ 10 மாதம் 24 நாள். இந்த காலகட்டத்தில் அதன் பலனை சொல்கிறேன் கேள். பொன் பொருள் சேதமாகும். பெண்களுக்கு துன்பம் தரும். எதிரிகளால் சண்டை வரும். உடல் நோய் உண்டாகும். தீங்கு தரும் வியாதி பீடிக்கும். கட்டிய மனைவியை பிரிய நேரும். இந்த சூரிய திசை ராகு பற்றி நல்ல பலன் தராது என்று உறுதியாக சொல்லிவிட்டோம். புலிப்பானை. அப்போ சூரிய திசை ராகு பற்றி நற்பலன் செய்யாது. ஏனென்றால் சூரியனுக்கு ராகு பகை. ஒருவேளை சூரியனையோ ராகுவோ குரு பார்த்தால் இந்த கெடுபலன் குறையும். ஆனால் சூரியனையோ ராகுவோ குரு பார்க்கவில்லை என்றால் கண்டிப்பாக கெடுபலன் இதே மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.